வெல்கம் டு சுகாஸ் டைனிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 3 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 கிலோ தக்காளியும் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கேன். நான் வெயிலில் வந்து ஒரு ஒரு 4 to 5 hours நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுத்து ஒரு 50 கிராம் பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம், அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு நசுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் இந்த பொருளெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். எனக்கு இந்த காரம் போதும், அதனால் நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பெரிய கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் அந்த கடாயில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போது வந்து இதுக்கு எண்ணெயோ தாளிப்போ எதுவுமே தேவையில்லை. அப்படியே போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். அதனால நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, எடுத்து வச்சுருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த ரெசிபிக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை தான் அவசியம். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுருளாக வதங்கணும். அது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இதில் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாகவும் வதங்கிடும். அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா தீ அதிகமாக வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம எவ்வளோ தக்காளி போட்டோம், இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்போவும் இன்னும் தண்ணி வற்றாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்ட வற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லா தண்ணி சுண்ட வற்றிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம ஆற வச்சிடணும். சூடு இல்லாமல் ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம செய்யணும். இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க. கொரன்னு தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிக்கக்கூடாது. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய கடாய், சேம் அதே கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலையும் தாளித்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது அதை அதில் சேர்த்துக்கணும். இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான். கொஞ்சம் பார்த்து செய்யணும். பார்த்து ஊற்றுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்துடுங்க. எவ்வளோ இருக்கோ அது எல்லா விழுதையும் அதில் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நமக்கு சரியாக வேகாது, திக்காயிடும். அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப கொதி வர்றதுனால ஒரு மாதிரி மேலெல்லாம் தெறிக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ்வு. நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்கக்கூடாது. இது சிம்மில் தான் வச்சு செய்யணும். மறந்தும் கூட அதிகமாக வச்சிடாதீங்க. இப்போது பாருங்கள், கொஞ்சம் முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இதே மாதிரியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா சுருளாக வந்துடும். சுருளாக வந்தவுடனே பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே தான் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஏன் சாதத்துக்கு கூட போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கலந்து கொடுக்கலாம். செம்மையான ரெசிபி. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.